ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சப்பி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. பிரெக்னன்ட்டா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறனா? வாங்க மிஸ்டர் சண்முகம் சார். லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில சொல்லியிருந்தாலும் நம்ம அதில் செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தினி குமார், மோனிஷ் அண்ட் மோனிகா. அவங்க 3 பேருக்கும் ஒரு கிளாப்ஸ். அமைதி அமைதி. ஃபர்ஸ்டா சௌமியா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஹாய் ப்ரோ, தமிழும் சரஸ்வதி சீரியல்ல ஒரு மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சு சரஸ்வதி தமிழும் சரஸ்வதி சொல்லாம கொள்ளாம ஒரே எபிசோட்ல வில்லனை உடனே நல்லவனாக்கி சீரியலுக்கு ஹைப்பை ஏத்தி முடிச்சு விட்டேன். சொல்லியிருந்தா ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டியாச்சும் வச்சிருப்பேன்ல. பழகத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? இவ்வளவு ஒண்ணு மண்ணா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்கிற வருத்தத்தை தான் போறதுக்கு சீரியலை முடிச்சுட்டு கிளம்பினாங்களே தவிர்த்து இன்னும் கண்டென்ட் கொடுக்கறத நிப்பாட்டல. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு பாத்துருவோம். ஆமா அதுக்கு தானே மச்சான். இப்ப சொல்றேன் கேளு. அத்தைய ஏமாத்தி நீ சொத்து எழுதி வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் 2 நாள் அந்த தேதி வரப்போகுது. சோ அஸ்பர் சரஸ்வதி ஸ்வாக்கு மூலம் நம்ம அர்ஜுன் அவங்க வீட்டை ஏமாத்தி வாங்கி இன்னும் 2 டேஸ் மட்டும் ஆச்சு அப்படின்னா 2 இயர்ஸே கம்ப்ளீட் ஆயிருமாமா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? சரி, இதுல என்ன மிஸ்டேக் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது அர்ஜுன் அவங்க வீட்டை ஏமாத்தி வாங்கினது எப்போ, என்ன டேட்டு? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். மாமா, நான் உளரல. இது எங்க வீடு. செப்டம்பர் 2023. ஆனா அப்பவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வசு கையில கை குழந்தையா ஒரு குழந்தை இருக்கு. அப்பவே கையில குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எப்ப பிறந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். குழந்தை பிறந்துச்சு. எப்படி இருக்கு டாக்டர்? ஆயும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க. என்ன குழந்தை டாக்டர்? ஆண் குழந்தை. எப்படி நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்? சரி, ஓகே. நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜோட டேட் படி பார்க்கும்போது ஏப்ரல் 2023. நம்ம கணக்குப்படி பார்த்தா 1 வருஷம் தான் ஆகுது. பட் அவங்க கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேல ஆகுதா இல்லையா? 2 2 4 4 2 8. ஓகேடா. சரி, ஓகே. அந்த 2.5 வயசு குழந்தை இப்ப எங்க ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் கடைசி எபிசோட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்ப அந்த குழந்தை எப்படி திரும்ப இருந்துச்சு? நெஞ்சு வலி அண்ணி. எப்படி அந்த குழந்தை பிறக்கும் போது டாக்டர் எப்படி கையில கொடுத்தாங்களோ அப்படியே கண்ணும் கருத்துமா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதாங்க வல்பன்றது. ஒருவேளை இன்னும் 10 வருஷம் இந்த சீரியல் போயிருந்தாலும் அந்த குழந்தை அதே பெட்ல பத்திரமா தான் இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சீரியல் முடிஞ்சு போச்சு. அவர் பேட் லக். அடுத்ததா ஐஷ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ப்ரோ, அண்ணா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சீன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் பயங்கர ஆர்வமா அப்படி என்ன சீனா இருக்கும்னு போய் பார்த்தேன். ஓகே, உங்களையும் சரி நம்மளையும் சரி சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது அண்ணா சீரியலா? நல்லா செக் பண்ணீங்களா? இது அண்ணா சீரியல் தானா? இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இந்த சீரியலை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை புதுமுகமா இருக்குமோ? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இப்படிலாம் நான் பேசும்போது உங்களுக்கே செம்ம காண்டாவுதா இல்லையா? ஆனா இதை விட காண்டேத்துற மாதிரி அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. உனக்கே உன் புருஷன் இங்க கூட்டு வரத்துக்கு வெக்கமா இருக்கோ? ஆறு இவரு உன் கூட இவரை நான் பார்த்ததே இல்லையே. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் தெரிஞ்சிருக்கு, படிக்காத வெறும் பய. இது நான் விடுவேனா? அந்த வெறும் வேலை நான் ஸ்கூலுக்குள்ளேயே விடலையே. நான் பைத்தியமா? அதாவது கலாய்க்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தாங்கல்ல, தமிழ் படம்னு, அதுல கூட மாறு வேஷத்துக்கு ஒரு மருன்னு ஒண்ணு வச்சு டிஃபரன்ஸ் காமிச்சாங்க. ஆனா இவனுங்க வேஷ்டி சட்டையை கழட்டி விட்டுட்டு கோட் சூட் போட்டா அதுக்கு பேர் தான் மாறு வேஷம்னு எப்படா கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசுறீங்க? நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இதுல அவரு பஞ்சாப் டாக்டராமா. சர்வால், நீங்க அவரு பெரிய டாக்டர் இல்லையா? அவரு பஞ்சாப் டாக்டர். சண்முகம்
இவங்களுக்கு ஒன்றும் அடையாளம் தெரியல பாத்தியா? ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் கூட பொண்ணோட அப்பாக்கும் அண்ணனுக்கும் தான் மாப்பிள்ளை போட்டிருக்க மாறு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, சண்முகம் கொஞ்சம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல கூப்பிட்ட உடனே, என்னது சண்முகமா, அவன் எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தெரியுமா சாக்காகிறாங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிஸ்டர் சண்முகத்தை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு வச்சு கொண்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆக மொத்தத்துல ஒரே ஒரு கோட் சூட்டை வச்சு மொத்த ஊரையும் ஏமாத்திட்டீங்கன்ற பேர்ல பாக்குற எங்களுக்கு விபூதி அடிச்சிட்டீங்க. மாட்டணும் விஷயம் தெரிஞ்சு பேசாம வண்டி கிட்ட ஒளிஞ்சுக்கிருவோம். வாங்க மிஸ்டர் சண்முகம் சார். இல்ல எனக்கு என்னன்னா, எப்படிதான் இப்படிப்பட்ட ஒரு மட்டமான மாறுவேஷ சீனை இவ்வளவு சீரியஸா எடுத்தாங்க அப்படிங்கறது தான் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. உனக்கு இது ஒத்து வராது. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். அடுத்த ரெனால்ட் ராக் அப்படிங்கிறவர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, இப்ப குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக போய்கொண்டிருக்கும் பாக்கியலட்சுமியை விவேக் சார் காமெடி ஸ்டைல்ல ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன், அதை எடுத்து மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? எப்படி பாஸ்? பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30க்கு. இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது நம்ம கோபியும் பாக்கியாவும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாங்க. அப்புறமா நம்ம ராதிகா புருஷன் ராதிகா விட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கோபி அப்படியா அந்த இடம் காலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு ராதிகா கிட்ட போயிட்டு புது புருஷன் தான் ஜாயின் பண்ணாரா? என்னங்க? ஸ்வீட்ல வேண்டாம். ஏய் ராதிகா அழாத. பேஷண்ட் கோபிநாத் வைஃப் வாங்க. சொல்லுங்க. கோபி ராதிகாவின் உறவை பற்றி அறியும் பாக்கியம். நான் டபுள் டக்க நாராயணா வல்லே ஆலியா நீ தம்பி. இதுக்கு நடுவில் பாக்கியாவுடைய மூத்த பையனாகிய செலியன் அப்பனுக்கு பையன் தப்பாம பிறந்திருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடமைக்கு அவன் ஒரு கீப்பெல்லாம் வச்சிருந்தான். செலியன், ஐ மிஸ் யூ. எதுங்க? இல்ல மிஸ் பண்றேன்னு சொன்னேன். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? சரி, மூத்தவன் செலியனோட வாழ்க்கை தான் அப்படி போயிடுச்சு, இளையவன் எலியனோட வாழ்க்கையாச்சு நல்லா இருக்குமான்னு போய் பார்த்தா, அவனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் போது இறந்து போன முத புருஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் உன் முத புருஷன் அப்படின்னு உயிரோட வந்து நிக்கிறான். அமிர்தா வா அமிர்தா, இங்கிருந்து அமிர்தாவின் நிலாவை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். பஞ்சாயத்து நாரி போச்சுடா. சரி, இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் நாரி போய் கிடக்குது, சீரியலுக்கு பேரே பாக்கியலட்சுமின்னு வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் பாக்கியாவுடைய வாழ்க்கையாச்சு நல்லா இருக்குமான்னு போய் பார்த்தா, நம்ம பாக்கியாவுக்கு ஒரு பாய் பெஸ்டி, அவன் பேரு பழனிசாமியாமா. அந்த பாய் பெஸ்டிக்கு இப்ப பாக்கியா மேல ஒன் சைடு லவ் ஆமா. அவங்கள பார்த்ததுமே அப்படியே என் மண்டைக்குள்ள ஒரு லைட் எரியணும். நல்ல குடும்பம், நல்ல மதர். இப்படி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக போயிட்டு இருந்த பாக்கியலட்சுமியில கடைசியில தான் வச்சாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம கோபியோடைய புது பொண்டாட்டியாகிய ராதிகா இப்ப கர்ப்பமாயிட்டாங்க. இப்ப நம்ம கோபி அப்பாவா இல்ல தாத்தாவான்ற ஒரு திண்டாட்டத்துல தான் இந்த கொண்டாட்டமே போயிட்டு இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. பிரெக்னன்ட்டா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஆக மொத்தத்துல நம்ம பாக்கியலட்சுமி மாதிரியான ஒரு ஃபேமிலி சீரியலை இந்தியாவே எவ்வளவு எடுக்க முடியாதுடா, முடியவே முடியாது. இப்ப டாஸ்க்குக்கான நேரம். நான் லாஸ்டா போட்டிருந்த நேப்டால் ட்ரோல் வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லி கேட்டிருந்தேன். அது என்ன ஜேனர்னு சொல்லுங்க பாப்போம். என் கேள்விக்கு என்ன பதில்? அடுத்த மங்களம் மங்களம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் அண்ணா, இனியா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான கடத்தல் சீனை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடத்தல் சீன்னா இவங்க பயங்கர எக்ஸ்பர்ட் எல்லாம் எடுப்பாங்க. நான் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுற நாளாச்சு. அப்பா பரவாயில்ல, இனியா கையில போட்டிருக்க வலைகளை விட அந்த காப்பு பெருசா தான் இருக்கு, இருந்தாலும் இனியாவால தப்பிக்க முடியல. அருமையா இருக்கு. கட்டவுத்து விடுறது கட்டவே இல்ல போட. இதுல அவங்க செயினோட சண்டை போடுறேங்கிற பேர்ல அந்த காப்பு கலந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். அஜ்ஜோ வெளியே வந்துருச்சா அப்படின்னு அவங்களே உள்ள போட்டுக்கிட்டு நான் சங்கிலியோட தான் கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன்னு அடம் பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சும்மா
சும்மா சொல்லக்கூடாதுடா. அந்த அருவியை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவோ பெட்டர்ரா, நீங்க எவ்வளவோ பெட்டர். ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். உன்னால முடியும், உன்னால முடியும். முயற்சி பண்ணு. அடுத்த கோபி பேபி அப்படிங்கிற ஒரு இமெயில் அமைச்சிருந்தாப்புல, ப்ரோ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, உண்மையிலேயே சொல்லணும் இந்த சீரியல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் கான்செப்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. ஃப்ரெஷ் கான்செப்டா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் போய் பார்த்தேன். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக உங்க கன்ஃபியூஷனுக்கு காரணம் எனக்கு தெரியும். நான் கன்சீவா இல்ல. கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லி அத்தையும் மத்த எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அடடடடடடட. இருந்தாலும் நீங்க எல்லாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா யோசிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி இலக்கியா, முத்தலகு, ஆகா கல்யாணம், கயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 அடிஷனல் ஷிஃப்ட் வாங்கி எழுதலாம் போல இருக்கு. அதுல கடைசி இடத்துல வந்து இப்ப ஜாயின் பண்ணிருக்கிறது தான் நம்ம கார்த்திகை தீபம். அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். கர்ப்பணி என்ன போய் சொல்ல சொன்னதுனாலதான் நான் எல்லார்கிட்டயும் அவ்வளவு பெரிய போய் சொன்னேன். அம்மா, நான் பிரெக்னன்ட் இல்லன்னு இனி எப்பவாச்சும் தெரிஞ்சா இனி நான் அவ்வளவுதான் இல்ல. என் ஹஸ்பண்ட் கிட்டயும் என் மாமியார் கிட்டயும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ். கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லி அத்தையும் மத்த எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அது எப்பறாடே இப்போ ஓடிட்டு இருக்கிற எல்லா சீரியல்லையுமே இதே கான்செப்ட் தான் ஓடிட்டு இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுமே நானும் அதை தான் எடுப்பேன்னு அடம்பிடிச்சு எடுக்கிறீங்க. ஆமா இல்ல ஆமா தான். அடுத்த நம்ம ஊர் கோவில் 360 அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ விஜய் டிவில கூடிய சின்ன மகன் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்கல்ல படத்துக்கு. உன் கைப்பட்ட பச்சை மிளகா உரைக்காது. ஆமா நீங்களா யாருடா? நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இது என்ன படம்ங்கிறத நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் சத்தியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வேற. ஒருவேளை யாராச்சும் கண்டுபிடிக்கலன்னா இதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. தமிழ் செல்வி கையால விஷயத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவேன். உன் கைப்பட்ட பச்சை மிளகா உரைக்காது. வாஷ்ரூம் ப்ளீஸ். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சீன காப்பி அடிக்கும் போது சில மாற்றங்கள் வைக்கத்தான் செய்யறாங்க. அங்க ரெட் சில்லி, இங்க கிரீன் சில்லி, அங்க பொண்ணு பார்க்கும் போது இங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னு பல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. நாங்களும் யோசிப்போம்ல. ஃபைனலா புனித் வேல் அப்படிங்கிறவர், அண்ணா அந்த விஜய் டிவில வரக்கூடிய தங்க மகள் சீரியல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு படத்தை ஓட்டுறாங்க, அது என்ன படம் நீங்க போய் கண்டுபிடிக்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நானும் போய் பார்த்தேன். இவன் ஏன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்த ரெடி பண்ணிட்டு இருக்கான். சரி 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 லேட் பண்ணாத, சீக்கிரம் ஊத்து மேல. இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பானா? நீ என் மேல ஆசை தீர அந்த தண்ணி ஊத்துவியா? யோசி யோசி உன்னால முடி யோசி உன்னால முடி யோசி யோசி. வாழைப்பழத்து உள்ள வருது. இது நம்ம விவேக் சாரோடைய காமெடி சீன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைச்சு டைரக்டர் சார் எடுத்திருக்காப்ல. இருந்தாலும் நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஏய் கள்ளி, நீயும் கலக்குறியா? இவன் ஏன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்த ரெடி பண்ணிட்டு இருக்கான். யாரும் பாத்திர போறாங்க, சீக்கிரம். சரி 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 லேட் பண்ணாத, சீக்கிரம் ஊத்து மேல. எதுக்கு தயங்குற? அதான் நம்ம 2 பேருக்குமே தெரியும்ல. சீக்கிரம் சீக்கிரம். இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பானா? நீ என் மேல ஆசை தீர அந்த தண்ணி ஊத்துவியா? குடு, நானே ஊத்திக்கிறேன். வாழைப்பழத்து உள்ள வருது. எப்படி அதே சீனு தான். என்னங்க விவேக் சாரே வாங்கி மண்டையில ஊத்தி பாப்பல, இங்க அவங்களே ஊத்துறாங்க. அப்படிதான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரீஸா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் டான் சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களோட சந்தி கண்டென்ட்ஸ் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.